அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, வாட் இஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங், உடற்பயிற்சி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். உடற்பயிற்சி எவ்வாறு உருவாகக்கூடும்? இந்த உலகம் உருவாவதற்கு முன் சூரியனில் ஏற்பட்ட நிகழ்வான அணுக்கரு இணைவின் மூலம் ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று இணைந்து அபரிவிதமான வெப்பத்தை உற்பத்தி செய்ததன் காரணமாக சூரியனில் வெடிப்பு ஏற்படுகிறது. இந்த பெரு வெடிப்பு கொள்கைக்கு பிறகு பூமி உருவானதாக கருதப்படுகிறது. இந்த பூமியில் பேஞ்சியா பேன்தலஸா என்ற நீர்ப்பரப்பும் நிலப்பரப்பும் உருவாகி பிறகு கண்ட பிளவின் மூலமாக 7 கண்டங்கள் உருவானதாக கூறப்படுகிறது. இந்த நீர்நிலைகளில் இடி மின்னலின் தாக்கத்தின் காரணமாக புரதம் உருவாகி அந்த புரதத்திலிருந்து ஒரு செல் உயிரினமான அமீபா மற்றும் இருசெல் உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் என பரிணமித்து நீர்வாழ் உயிரினமாகவும் நிலவாழ் உயிரினமாகவும் உருவாகின. இதில் நியாண்டர்தால், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் போன்ற குரங்கினங்களும் உருவானன. இந்த குரங்கிலிருந்து பரிணமித்த மனிதர்கள் ஆகிய நாம் உயிர் வாழ தப்பிப்பிழைக்க நாம் வேட்டையாடுதல், கிழங்கு சேகரித்தல் போன்ற செயல்களை செய்து வந்தோம். இதன் காரணமாக மிக நீண்ட தூரம் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக உடல் ஆரோக்கியமாக இருந்தது. பிறகு காட்டு விலங்குகளுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் பயந்த மனிதன் குகைகளில் தங்கி வாழ ஆரம்பித்தான். இதனால் சக்கரம் மற்றும் நெருப்பின் கண்டுபிடிப்பின் உதவியுடன் ஓரளவு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்த மனிதன் ஆற்றுப்படுகைகளில் விவசாயம் மேற்கொண்டு நாகரிகத்தின் உச்சிக்கு சென்றான். இந்த உலகில் 8 நாகரிகங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், பெரு நாகரிகம், கிரேக்க நாகரிகம், எகிப்திய நாகரிகம் போன்ற நாகரிகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த உடற்பயிற்சியின் தாயகமாக கிரேக்கம் இருந்திருக்கக்கூடும் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. உதாரணமாக ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி காவியங்கள் மூலமாக கிமு 776 394 வரை 293 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. இதன் காரணமாக உடற்பயிற்சியின் தாயகமாக கிரேக்கம் இருந்தது என நாம் அறியலாம். உடற்பயிற்சி என்பது ஆரோக்கியம், செயல்திறன் மற்றும் வலிமை, சகிப்புத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை, சமநிலை போன்ற உடற்தகுதி கூறுகளை மேம்படுத்துவதாக கொண்டது. The effect of physical training or exercise depend upon the nature of physical work. அதாவது உடற்பயிற்சியின் விளைவு உடல் உழைப்பின் தன்மையை பொறுத்து அமையும் என கருதப்படுகிறது. இப்போது இதிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். உடற்பயிற்சியின் தாயகம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிரேக்கம், ரோம், அப்புறம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இப்படி 4 ஆன்சர் இருந்துச்சுன்னா அதில் கிரேக்கம் என்பது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நன்றி.